என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக் சஜஷன் இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன். புல்லட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு புக்கு. அது ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான். அது வந்து ஒரு ட்ரெயின்ல நடக்கிற சம்பவமா இருக்கு. செம்மையா இருந்தது. நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். புல்லட் ட்ரெயின் அப்படின்ற அதே தலைப்புல வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? 2 மாசத்துக்கு முன்னாடியோ இல்லை போன மாசமோ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படமும் இதுவும் ஒன்னாதான் கேட்டீங்களா? இந்த புக்கும் அந்த படமும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஒண்ணுதான். ஆனா ஹாலிவுட்காக இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் கேரக்டர்ஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த டைவர்சிட்டிக்காக வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றி மாற்றி போட்டு வச்சிருப்பாங்க. பட் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாப்பனீஸ் தான். அது ஒரு புல்லட் ட்ரெயினில் நடக்கிற ஒரு சம்பவம். சரியா? இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸாக இருந்தது அண்ட் த்ரில்லிங்காகவும் கொண்டு போச்சு இந்த புத்தகம் முழுக்கவே. நான் பயங்கரமான த்ரில்லர் புக்ஸ் ஃபேன். எனக்கு ஆனால் ரொம்ப கச்சா மூச்சான சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான த்ரில்லர்ஸ்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மிஷன் இம்பாசிபிள் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓகே. நிறைய விமன் லேடிஸ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து அந்த மாதிரி மூவிஸ்லாம் கொஞ்சமாக தான் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த புக்கு அப்படியே என்னோட மைண்ட் செட்டை வந்து வேற மாதிரி மாத்திருச்சு. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸ்லாம் நான் ரொம்ப லவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புக் அதுக்கு ரொம்ப பெரிய சான்றாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா இந்த புக் அட்வென்ச்சரஸா போகுது. ஒரு ட்ரெயின்ல நிறைய அசாசின்ஸ் இருக்காங்க. ஒரு அசைன்மெண்ட் இருக்கு ஒருத்தருக்குமே, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகேவா? அந்த ட்ரெயின் ஜேர்னியோட முடிவில் எத்தனை பேர் அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சாங்க, எத்தனை பேர் இறங்கி அவங்களோட உயிர் தப்பிச்சாங்க அப்படின்றது மாதிரி தான் ஒரு கதை. நான் எதுவுமே ரிவீல் பண்ணல, எதுவுமே ஸ்பாயில் பண்ணல. ஆனா இந்த படத்துல இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவான். அவன் பயங்கரமான சைக்கோ. ஓகேவா? பயங்கரமான சைக்கோ. அண்ட் நம்ம சைக்கோ அப்படின்னு ஒன்று த்ரில்லர் புக்ஸ்லாம் படித்தவங்களுக்கு, நிறைய கிரைம் ஃபிக்ஷன்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். ஓகே, அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இப்படிதான் இருக்கும் அவனோட தாட் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம். ஆனால் இந்த ஆத்தர் அதை இன்னும் வேற விதத்தில் அணுகியிருக்காரு. ஒரு 14 வயசு ஸ்கூல் பையன், அவன் தான் இந்த பயங்கரமான சைக்கோ. இங்கே எதையுமே நான் ஸ்பாயில் பண்ணல. அகேன் இந்த சைக்கோ எப்படி திங்க் பண்ணுறான், அவன் எது மாதிரி அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், அவனுக்கு என்ன மோட்டிவேஷன் ஆக்சுவலாக லைஃப்பில் அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது பாவி இப்படி இருக்கியடா நீ, உனக்கு 14 வயசுலயே நீ இப்படி பண்ற அப்படின்னா நீ இன்னும் வயசாக என்னெல்லாம் பண்ணி தொலைப்பியோ அப்படின்னுட்டு நமக்குள்ளவே பயங்கள் வருது. அந்த மாதிரி அந்த கேரக்டரை அந்த ஆத்தர் அணுகியிருக்காரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டருக்காகவே இந்த புத்தகத்துக்கு வந்து நான் 4 ஸ்டார்ஸ் கொடுத்தேன். 5 ஸ்டார்ஸ் அப்படின்றதுலாம் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலா இருக்கிற புக்ஸ்க்காகன்னு வச்சிருக்கிறதால இந்த புக் ஆக்சுவலி 5 ஸ்டார் வர்தி தான். ஓகேவா? யார் படிக்கலாம் நம்மளோட இஎம்ஜிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு தடவை அந்த படத்தை போய் பார்த்துருங்க. அந்த படத்துக்கும் புக்குக்கும் நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ணவே முடியாது. இது வேற லெவலில் இருக்கும். புக்கு படம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்றதுக்கு அவனோட ஒரு மூவுக்கும் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும் ஒரு ரீடரா. ஆனால் அது படத்தில் பார்த்தா அந்த அளவுக்கு ஃபீல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் படம் பார்க்கல. சரி, அதான் என்னோட உண்மையான இப்போதைக்கான நிலவரம். எனக்கு பார்க்கவும் பிடிக்கல. ஏன்னா நிறைய விஷயங்களை இந்த ஹாலிவுட் டிரெக்டர் வந்து மாற்றிருக்காங்க. அவங்க ஊருக்காக அவங்க நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்றதாலேயே எனக்கு வந்து புக்கே என்னை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக்கிடுச்சு. அப்படின்றதால நான் படம் பார்க்கல. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த புத்தகம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேக் ஸ்டோரிலாம் நிறைய புரிய ஆரம்பிக்கும். இந்த டிரெக்டர் ஏன் இதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருக்காரு, புக்கு தான் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கதையும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? பட் நீங்கள் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ் லேர்னர்ஸாக இருக்கீங்க, நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னா கண்டிப்பாக புத்தகத்துக்கு டிரெக்டாக போயிடுங்க. மூவி அவாய்ட் பண்ணிடுங்க. புத்தகத்தை நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். என்னன்னா இது ஒரு ஜப்பான்காரரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இல்லையா? ஜப்பானியரால் எழுதப்பட்ட புத்தகம்ன்றதால அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக அவரே பண்ணல, அந்த ஆத்தரே பண்ணலான்னு நினைக்கிறேன். வேறு யார்கிட்டயாவது கொடுத்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க வந்து அந்த கதை வடிவத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நிறைய நேரங்களில் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டிரான்ஸ்லேஷனில் தொலைந்தது அப்படின்ட்டு. டிரான்ஸ்லேஷன் இவ்வளோ சொதப்பியுமே இந்த புக்கை நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜப்பான்லேயே எழுதியிருக்கேன் அவங்களோட மொழியிலேயே படிக்கிறவங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த புத்தகம் வந்து அவங்க ஊரில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றதுலாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலுமே இங்கிலீஷ்
இங்கிலீஷில் இது படிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ண மாட்டீங்க, ஐயே ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் நொந்துக்க மாட்டீங்க. ஒரு 2 சாப்டர் கடந்த உடனே தெரியும், ஓகே இந்த மாதிரி ஃபீல் தான் இது கொண்டு போக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியும். அண்ட் சில சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புரிய முடியும், அநியாயத்துக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்ம தமிழ்லேயே யோசிக்கும் போது இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அது கரெக்டாகவே உட்காராது தெரியுமா. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 50 இடங்கள்லையாவது நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஆனாலும் பரவாயில்ல, இந்த கதைக்காகவும் அந்த கேரக்டர்ஸ்க்காகவும் அந்த பிழைகளை வந்து நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம மனசு தயாராகிடும். ஏன்னா செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி அட்வென்ச்சர் எனக்கு பிடிக்காது. அதுவும் ஒரே இடத்துல ஒரு ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற சம்பவம் அப்படின்லாம் என்னால் வந்து அந்த அளவுக்குலாம் என்னால் வந்து ஃபிகர் அவுட் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க முடியாது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஆத்தர்ஸ் சில பேர் நான் படிச்சுட்டு, இந்த மாதிரி கதை எழுதுகிற ஆத்தர்ஸ் சில பேர் படிச்சுட்டு, எப்பா இதெல்லாம் எப்படிதான் இவ்வளோ பேர் படிக்கிறாங்களோ அப்படின்றதுலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ரோஸும் இருக்கணும், அவங்க ஒரு கேரக்டருக்கான அவங்களோட மோட்டிவேஷன்லாம் எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் இல்லாமல் சும்மா அட்வென்ச்சர் வந்தான் குத்துறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், எகிரி குதிக்கிறான், பல்ட் அடிக்கிறான் அப்படின்னாலாம் என்னால் வந்து வேணாம் போ அப்படின்றவேன். நான் அந்த புக்கை மூடி வச்சுருவேன். ஆனால் இந்த புத்தகம் என்னை வந்து ஆரம்பிக்கிற கட்டத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எனக்கு கொஞ்சம் தடுமாறுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஸ்பெக்டில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த கேரக்டர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு கேரக்டர் இவங்க தான், அவங்களோட பேக் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே ஐயோ கடவுளே என்ன நடக்க போகுதோ, அடுத்தடுத்த சாப்டரில் என்ன நடக்க போகுதோ, இல்லை அந்த சாப்டர்லேயே ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, அடுத்தது இதனால முடிஞ்சிருச்சா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கீங்க என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் படத்தை பார்த்துட்டு புக்கை ரீட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இன்டர்மீடியட் அண்ட் அபவ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா படத்து பக்கமே போகாதீங்க, நீங்கள் டிரெக்டாக புக்கை முடிக்க பாருங்கள். இந்த புக்கை நான் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த வருஷம் நான் படித்த புத்தகங்கள் நிறைய புத்தகங்களுக்கு 4 ஸ்டார்ஸ்லாம் நான் அதிக அளவு கொடுக்கல. ஆனால் இந்த புத்தகத்துக்கு நான் 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். அண்ட் இது 4.5 ஸ்டார்னே நான் வந்து சொல்லுவேன் உங்ககிட்ட, ரொம்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த புக் படிங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அது மூலமாகவே நிறைய இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுப்பீங்க. இங்கே நிறைய உரையாடல்கள் இருக்கும். அதுவும் ஒருத்தரும் அசாசின்ஸ் வரையா உங்களுக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப ஃபன்னியான அசாசின்ஸ் இருப்பாங்க, ரொம்ப சீரியஸான சைக்கோபேத் இருப்பான், என்ன நடக்க போகுதுனே தெரியாத டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஒக்காபுலரி பிக்கப் பண்ணிப்பீங்க, நிறைய கிராமர் ரூல்ஸ்லாம் அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்லேயே பிக்கப் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிக்ஷன் புக்கை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ வாங்கி உங்களோட லைப்ரரியில் வச்சு இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும்பா அப்படின்ற அந்த டெட்லைனை வச்சு அந்த டெட்லைனை செட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இன்னும் நீங்கள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இணையலைன்னா இப்போவே வந்து lavanya.jayakumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரியோட சிலபஸை செக் பண்ணுங்க. ட்ரையல் வீடியோ இருக்கும் பாருங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இப்போவே நீங்கள் இணைய முடியும். எல்லாமே முன்பதிவு செய்யப்பட்ட பாடங்கள் தான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண உடனே எல்லா பாடங்களும் ஓப்பன் ஆகிடும். இது வந்து வாட்ஸ்அப்போ ஜூம் கிளாஸோ அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி lavanya.jayakumar.comல அமேசிங்கான நம்ம ஒரு அகாடமியை உருவாக்கி வச்சுருக்கேன். இதில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் எஸ்பெஷலி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை, தமிழ் மீடியம் படித்தவங்களை டச் பண்ணிகிட்ருக்கு. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி தான் எனக்குள்ளவே நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். அந்த சீக்ரெட் டெக்னிக்ஸ் தான் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் கற்றுக்குறீங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இணையுங்க. நான் சொன்ன மாதிரி lavanya.jayakumar.com போங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் தனித்தனியாக தான் இருக்கும். அது ஒரு உள்ளே போயிட்டீங்கன்னா அது ஒரு உலகம், இது ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுங்க, சிலபஸை ஸ்டடி பண்ணுங்க, ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் கிடைக்கும். எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக படுதோ அதில் உடனே இணையுங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, அப்ளை பண்ண ஆரம்பிங்க. லெசன் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு கொஷின் வருதா, டக்குன்னு அங்கே இருக்க ஆஸ்க் பட்டன் மூலமாக எனக்கு கிளிக் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா எனக்கு அது ஒரு இமெயிலாக வந்துடும். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு எனக்கு இலகுவாக இருக்கும். ஸோ நான் உங்களை கண்காணிக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, என் கண் பார்வையிலேயே உங்களை வச்சுட்டு படிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செல்ஃப் ஸ்டடி பிளாட்ஃபார்மை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னோட டெக்னிக்ஸை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்க. பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களோட வாழ்க்கையில் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அவங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப்பையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் மாற்றி அமைக்கும்ன்றதை நான் நம்புறேன். நான் உங்களை lavanya.jayakumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன்.